ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு வந்து ஒரு செட்டப் நான் பண்ணியிருக்கேன். சிம்பிள் செட்டப் தான், பேக்ரவுண்டில் லைட்லாம் வச்சு. சரி, இந்த மாதிரி ப்ராப்பராக வீடியோ போடலாம், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியாக வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். குட்டியாக பிம்பிள் வந்திருக்கு, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகேயா? யாருக்கெல்லாம் வந்து பிம்பிள் பிடிக்கும்? எனக்கு வந்து பிம்பிள் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது கொஞ்சம் நேரம் தான் வருது, வந்துட்டு போயிடும். அதனால எனக்கு வந்து அந்த ஒரு நாட்கள் அந்த பிம்பிள் வந்தது ரொம்ப பிடிக்கும் ஃபேஸ்க்கு. ஆனால் ரெகுலராக இருந்தால் பிடிக்காது, எப்பயாவது வரணும் போயிடணும் அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்திருக்கு, எனக்கு ஒரே ஹாப்பியாக இருக்குது வந்திருக்கிறது. ஓகே, என்ன இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போடுறேன். இதுக்கப்புறம் நான் வந்து ரெகுலராக போடுவேன். இதே தான் உங்களுக்கு வருஷக்கணக்காக சொல்லிட்டு இருக்கேன். போடுவேன், ஆனால் எனக்கு வியூஸே ஏற மாட்டேங்குது, என்ன பண்ணுறது தெரியல. சரி, ஓகே, இன்னைக்கு ஒரு புது வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் நிறைய செட் ஆஃப் லிப்ஸ்டிக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். சரியா? இருங்க, இது ஃபுல்லாக லிப்ஸ்டிக்ஸ். 2 விழுந்துடுச்சு. ஓகே, இந்த லிப்ஸ்டிக்ஸ்லாம் வந்து செகண்ட் இருங்க. இந்த லிப்ஸ்டிக்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு ஷேடு எனக்கு வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன்னா இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, அவங்களுக்குலாம் டவுட் இருக்கும்ல, எந்த ஷேட் நம்மளுக்கு வாங்குறது. ஒருவேளை நீங்கள் வந்து என் ஸ்கின் டோனாக இருக்கலாம், எனக்கு வந்து எந்த ஷேட் நல்லாயிருக்கும், இப்போ எனக்கு வந்து எந்த ஷேட் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஷேட் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதனால் வந்து இந்த கலர்ஃபுல்லான ஒரு செட்டப்பில் கலர்ஃபுல்லாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் யோசித்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு கலராக வந்து நான் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, இப்போ என்கிட்ட வந்து லிப்ஸ்டிக் இல்லை, லிப்ஸ்டிக் வந்து வைப் பண்ணி எடுத்துட்டேன். அது லைட்டாக இருக்குது, ஒன்றும் தெரியாது. ஃபஸ்ட்டு வந்து இந்த நியூட் ஷேட் தான் நான் எடுத்திருக்கேன். ஆனால் இது எடுத்த உடனே வந்து இந்த பாட்டில் வந்து அது அடிக்கடி வந்து உடஞ்சிடுச்சு, அதனால் அது ரிமூவ் ஆகிடும். அதனால் இப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இதுதான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு நல்லா இருந்துச்சு, என்னோட கொஞ்சம் ஃபேராக இருந்தேன் அப்போ நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஃபேர்னஸ் கம்மியாயிட்டேன். இப்போ வந்து அந்த ஆடில் வரல, சின்ன சின்ன பையன் அந்த ஆடில் வர மாதிரி இருக்கு. இட்ஸ் ஓகே, இப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த நியூட் ஷேடு இதில் கேவலமாக தான் இருக்குது எனக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து செம்ம அழகாக இருக்கும், இப்போ வந்து வெள்ளை அடிச்சு விட்ட மாதிரி இருக்குது. இட்ஸ் ஓகே. இது வந்து அவன் 2 கலர் வந்து நான் மேனேஜ் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு கலர் வெந்து போன மாதிரி இருக்குல்ல, வாய் வச்சு நல்லாவே இல்லை எனக்கு இப்போ. ஓகே, இது கூட வந்து நான் இப்போ வந்து இந்த ப்ரௌன் வந்து இது வந்து நான் ஜூடியோவில் வாங்கினது. இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணி பார்க்குறேன், வாய் இப்படி ஆயிடுச்சு. ஓகே, ஓரளவுக்கு மேனேஜ் ஆகுது. ஓஹோ, கேவலமாக ஆயிடுச்சு. உதறி இருக்கிறது தெரியல, என்னோட ஸ்கின் டோன்லேயே இருக்கு. ஆஹா, சுத்தமாக உதறி இருக்கிறது தெரியல எனக்கு. உதறியில் அந்த மாதிரி பிளைனாக இருக்கிற மாதிரி இருக்கு, என் ஸ்கின் டோன்லேயே இருக்கிறதால கேவலமான ஒரு செலெக்ஷன் இது வந்து நான் பண்ணது. எனக்கே இது சுத்தமாக பிடிக்கல. என்னோடய லிப்ஸ்டிக்ஸ்லாம் வந்து நான் அப்பப்போ ஏதாவது 1-2 லிப்ஸ்டிக்ஸ் தான் வந்து நான் ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் வந்து என்ன சொல்கிறது, இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணியே பார்த்ததில்ல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கே. இது வாயே இல்லாத மாதிரி தெரியுது. ஓகே, நான் முதல்ல இதை வந்து வைப் பண்ணிடுறேன். இது கூடயே இன்னும் 2-3 கலர்ஸ் யூஸ் பண்ணி பார்ப்போமா? ஓகே, இப்போ இது கூட பிங்க் யூஸ் பண்ணி பார்க்குறேன். சுச்சோ, கேவலமாக இருக்குங்க. சத்தியமாக இந்த மாதிரி லிப்ஸ்டிக்கு யூஸ் பண்ணதே கிடையாது. கேவலம், கேவலத்தின் உச்சமாக இருக்குது. நல்லாவே இல்லை எனக்கு. ஏற்கனவே நல்லா இருக்க மாட்டேன், அதில் இந்த மாதிரிலாம் வந்து மோசம். வைப்ஸ் வேறு சதி பண்ணுது. ஓகே, நான் வந்து தொடச்சி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, எனக்கு பிடிக்கவே இல்லை. இது வந்து லாங் ஸ்டே கூட கிடையாது, லைட்டாக தொடச்சாலே போயிடுது. எனக்கு பிடிக்கவே இல்லை. நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணுவோம். ஓகே, நீங்கள் வந்து நம்மளுக்கு தெரியாது நியூட் ஷேடில் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து ஆன்லைனில் தான் பர்பிளில் ஆர்டர் போட்டு தான் வாங்கினது. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், பட் நம்ம வாங்கிட்டோம்னு நல்லாவே இருக்காதுல்ல.
அந்த மாதிரி அது வாங்கிட்டு இருக்கேன். எனக்கே பிடிக்கல. ஆனால் ஃபஸ்ட்டு நல்லா இருந்துச்சுங்க, அது உண்மையாக சொல்லலாம். ஃபஸ்ட் நல்லா இருந்துச்சு, அப்புறமா நல்லா இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் என்ன போடலாம்? இது நீ வந்து கேன்சல். ஸோ இந்த பக்கம் போயிடு. இது வந்து ரெட் கலரு. இது எப்படி ரெட்டில் இது மெரூனு, ஓகேவா? இந்த கலரில் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இத்தனை நாள் வந்து எனக்கு இந்த நேக் தெரியாது. சில பேருக்கு வந்து லிப்ஸ்டிக் என்ன தான் போட்டாலும் நமக்கு வந்து அழகாகவே வரமாட்டேங்குதுடா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீட்டமாக இருந்தால் நம்மளுக்கு லிப்ஸ்டிக் சரியாக வர மாட்டேங்குது. ஸோ இது வந்து குட்டியாக இருக்கும்ல, அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க, ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு வாட்டமே இருக்குது அதில் எப்படி போடுறதுக்கு, அதனால. ஓகே, ட்ரை பண்ணுவோம். உதறி எரியுதுங்க இருக்காது. மோஸ்ட்லி ஆஃபீஸ் யூஸ்க்கு இதுதான் நான் வந்து போட்டு போயிடுறேன். ஓகே, அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை. அழகா இருக்கு. ஓகே, இந்த கலர் வந்து செலக்டட். உங்களுக்கு நீங்கள் ஏன் ஷேடாக இருந்தீங்கன்னா இந்த மெரூன் கலர் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் மேக்கப்பே போட வேண்டாம். உங்கள் லிப்ஸ் ஆனால் உங்களுக்கு மேக்கப் போட்ட மாதிரி தெரியணும், உங்கள் லிப்ஸ் வந்து ஒரு ஃபேஸ் வந்து ஒரு ஹைலைட்டாக தெரியணும், அட்ராக்டிவாக தெரியணும்னா இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நல்லாயிருக்கு. நீ வந்து செலக்டட். இப்போ டக்குன்னு வைப் பண்ணிடலாம், ஓகேவா? இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, போக மாட்டேங்குது பார்த்தீங்களா? கொஞ்சம் வைப் பண்ணிவிட்டு துடைக்க வேண்டியதுதான். உதறி எரியுதுங்க. கொஞ்சம் தண்ணி தொட்டு துடைச்சிட்றேன். லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு, போக மாட்டேங்குது, ரொம்ப நேரம் இது ஆகுது. நல்லா துடைச்சாச்சு. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? எந்த லிப்ஸ்டிக் எனக்கு சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஜூடியோவில் வாங்கினா பிங்க் கலர். ஐ லவ் பிங்க் கலர். பட் எனக்கு இந்த லிப்ஸ்டிக் நல்லாவே இருக்காது, பாருங்களேன். அவ்வளோதான். இது வந்து க்ரையான் வந்து எனக்கு செட் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். க்ரையான் போட்டாலே எனக்கு அப்படியே ஒரு இது மாதிரி இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா, எப்பயுமே இந்த க்ரையான் போட்டேன்னா இது கூட இதை சேர்த்துப்பேன். எலைட் 18 வந்து என்னோடய ஃபேவரட் லிப்ஸ்டிக், ஓகேவா? எலைட் 18னா எனக்கு எவ்வளோ பிடிக்கும், எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். இருங்க, இப்போ இந்த பிங்க் இருக்குல்ல, இது கூட நான் மெர்ஜ் பண்ணிவிடுவேன் அழகாக. வாவ், it smell beautiful. I like this lipstick very much. எனக்கு இது ரொம்ப ஃபேவரட். இப்போ அழகாயிடுச்சுல, அது ப்ளசண்ட்டாக இருக்கும், அப்படியே காமாக ஒரு இதுவாக கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச லிப்ஸ்டிக் இந்த 2 பிங்கை நம்ம மிக்ஸ் பண்ணி போடும்போது, ஓகேவா? இது மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடும்போது நீங்கள் இந்த வாட்டி வெறும் பிளெயின் லிப்ஸ்டிக் போடுறத விட ஒரு 2-3 லிப்ஸ்டிக் வச்சுருந்தீங்கன்னா நீங்களே வந்து வீட்டில் மெர்ஜ் பண்ணி பாருங்கள். ஏன்னா மெர்ஜ் பண்ணால் ஏதோ ஒன்று வந்து சூப்பர் ஃபென்டாஸ்டிக் கலராக ஆகிடும். அதை நீங்கள் போடலாம், அழகாக இருக்கும். ஓகே, இதே இப்போ வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் ஈஸி, உடனே வைப் பண்ணிட்டேன். இனிமேல் நான் வந்து உடனே வைப் பண்ணிட போகிறேன், ஓகேவா? வைப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது 2மே நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு ஆல்ரெடி. அதே இது வந்து ரெட்டு டார்க் மெரூனா, இது வந்து டார்க் ரெட்டு. இந்த 2 ஷேடு உங்களுக்கு ஆல்ரெடி நான் பேசிக் எல்லா வீடியோஸுமே போட்டிருப்பேன். ஸோ இதை நான் போட்டு காட்டணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா உடனே எரியுது அதனால், ஓகேவா? அப்புறம் இப்போ நான் வந்து அந்த லிப்ஸ்டிக்ஸ்லாம் போடுறேன்னா அதுக்கு முன்னாடி என்னோடய லிப்பை நான் பேம்பர் பண்ணோம்ல, அதுக்கு நான் இந்த லிப் பாம், சுகர் லிப் பாம் தான் யூஸ் பண்ணுவேன். அப்பா, எரியிற லிப்ஸுக்கு சுகமாக இருக்குங்க. இதை போட்டுட்டு தான் நான் எல்லா லிப்ஸ்டிக்குமே போடுவேன். இதை போடாமல் நான் போடவே மாட்டேன். டைம் எவ்வளோ ஆனாலும் இதை போடாமல் நான் போடவே மாட்டேன். இதை போட்டாச்சு. இப்போ இது வந்து ஆரஞ்சு, இது நல்லாயிருக்கும் எனக்கு. இப்போ இந்த லிப் பாம் போட்டு இது போட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு நியூட் ஷேட் வரும். கிட்டத்தட்ட ஒரு நியூட் ஷேட் வரதுல அழகாக இருக்கும்.
ஸோ எனக்கு இது பிடிக்கும். இது முடிச்சுட்ட உடனே மறுபடியும் வைப் பண்ணிடுறேன். மறுபடியும் வைப் பண்ணியாச்சு. மறுபடியும் இதுவுமே உங்களுக்கு தெரியும், நான் எல்லா வீடியோஸுமே போடுவேன். ஸோ இந்த லிப்ஸ்டிக்குமே எனக்கு ரொம்ப 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 பர்சனல் ஃபேவரட் தான். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், எதுவுமே எனக்கு வெறுப்பாக இருக்குப்பா கிளம்புறதுக்கே அப்படின்ற பட்சத்தில் இந்த லிக்விட் இருக்குல்ல, அவ்வளோதான். அமேசிங்காக இருக்கும் உண்மையாகவே. இதில் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் எடுத்து, இது வந்து கிளிட்டருக்காக தானே, நான் என்ன பண்ணேன், அந்த பிங்க்கு வச்சேன்ல, பிங்க்குக்கு மேலே இதை நான் வச்சுட்டு இது வந்து பிங்க் ஆகிடுச்சு லைட்டாக. இது வந்து ஒயிட் கலரில் இருக்கும், இது பிங்க் ஆகிடுச்சு. இது பிங்க் ஆனோன்னா என்ன பண்ணேன், இப்படி போட்டு நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓ பிங்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு, பிங்க் ஆகணும் அப்படின்றதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பார்த்தா சூப்பர் பிங்க் ஆகிடுச்சு. எனக்கு வந்து இந்த ஷேட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நார்மலாக நான் இப்போ எதுவுமே பண்ணாமல் ஒரு ஹைட்ரேட் வேணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி கூட வச்சுட்டு போயிடுவேன். ஓகேவா, அவ்வளோதான். இப்போ இவ்வளோ மேக்கப் போட்டாச்சு, இவ்வளோ லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணியாச்சு. இதில் எந்த லிப்ஸ்டிக் எனக்கு பர்சனலாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? இப்போ நான் வந்து இந்த லிப்ஸ்டிக் எல்லாம் தொடச்சிட போகிறேன். அவ்வளோதான். லிப்ஸுக்கு வந்து ரெஸ்ட்டு விட போகிறேன். ஓகே, இதுதான் இந்த லிப்ஸ்டிக்ஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, அப்போ தான் என் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, என்ன சொல்கிறது, இதில் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோஸ் போடலான்னு சொல்லுங்கள். இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வரும். இதே தான் சொல்கிறேன், வரும் கண்டிப்பாக, இன்ஷால்லா வரும். பை.